வெல்கம் டு லேர்னிங் கார்னர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜான்வரி 3க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஜட்ஜஸ்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க. முக்கியமாக ஜஸ்டிஸ் சோமன்சன் இவர் மேகாலயாவோட ஹைகோர்ட்டில் சீஃப் ஜஸ்டிஸாக இருந்தார். இப்போது அவரை சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் கேரளா ஹைகோர்ட்டாக மாற்றிருக்கிறாங்க. அடுத்தது ஜஸ்டிஸ் சங்கம் குமார் சாஹூ இவர் ஒரிசா ஹைகோர்ட்டில் ஒரு சிட்டிங் ஜட்ஜாக இருந்தார். இப்போ இவரை சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் பாட்னா ஹைகோர்ட் மாற்றிருக்கிறாங்க. அடுத்தது ஜஸ்டிஸ் ரேவதி பிரசாந்த் மோஹித் தீரி இவ பாம்பே ஹைகோர்ட்டோட ஜட்ஜாக இருந்தாங்க. இப்போ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் மேகாலயா ஹைகோர்ட் மாற்றிருக்கிறாங்க. ஸோ இந்த ஹைகோர்ட் ஜட்ஜோட ட்ரான்ஸ்ஃபர்லாம் பார்த்தோன்னா ட்ரான்ஸ்ஃபர் பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் 222. இதுவே அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஹைகோர்ட் ஜட்ஜஸ் இன்க்ளூடிங் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட் அதையும் இன்க்ளூட் பண்ணி பார்த்தோன்னா ஆர்டிகல் 217. ஸோ 217 அண்ட் 222. அடுத்தது வாய்ஸ் ஓவர் வைஃபை. பிஎஸ்என்எல் பாரத் சஞ்சார் நிகம் லிமிடெட் இவங்க ஒரு வைஃபை சர்வீஸ் வித் வாய்ஸ் காலிங் அதையும் கொடுத்துருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய பிஎஸ்என்எல் யூசர்ஸ் எல்லாருக்குமே இந்த ஆக்சஸ் இருக்கும். இதை வைஃபை காலிங்னு சொல்லலாம். வாய்ஸ் கால் மெசேஜ்லாம் வைஃபை நெட்ஒர்க்லேயே பண்ணலாம். முக்கியமாக என்னென்னா இது ரூரல் கனெக்டிவிட்டி ரொம்ப சேலஞ்சிங்கான என்விரான்மெண்ட்ஸ்லாம் இது ஹை குவாலிட்டியாக ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் ஹாக்கி ஸ்டேடியம். இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் ஹாக்கி ஸ்டேடியம்ன்றதை இப்போ ரீசெண்டாக கோயம்புத்தூரில் இனாக்ரேட் பண்ணி வச்சுருக்காங்க. பொதுவாக இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் ஹாக்கி ஸ்டேடியம்ன்றது இன்டர்நேஷ்னல் ஹாக்கி ஃபெடரேஷன் அப்ரூவ் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டில் மொத்தம் 3 இருக்குது. இந்த தேர்ட் தான் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்புரமில் இருக்குது. ஃபர்ஸ்ட் 2 எந்த இடம்னு பார்த்தோன்னா சென்னையில் மேயர் ராதாகிருஷ்ணன் ஹாக்கி ஸ்டேடியம் அப்படின்ட்டு அது சென்னையில் இருக்குது. அது 1995 கொண்டு வந்தாங்க. அது இன்டர்நேஷ்னல் ஹாக்கி ஃபெடரேஷனில் சர்டிஃபை பண்ணதுன்னு பார்த்தோன்னா 2005. அது இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு கொண்டு போனது 2005 தான். அடுத்தது மதுரையில் 2025 நவம்பரில் ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் ஹாக்கி ஸ்டேடியம்னு கொண்டு வந்தாங்க. இப்போது இன்னாக்ரேட் பண்ணியிருக்காங்க இல்லையா கோயம்புத்தூர். இது இன்னாக்ரேட் பண்ணி வச்சது நம்ம டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின். இதனோட வேல்யூ பார்த்தோன்னா 9.67 crore. அடுத்தது இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போசிஷன் ஆஃப் சாக்ரட் பிப்ராவா ரெலிக்ஸ். இது என்னென்னா இந்த ரெலிக்ஸ்னால் நினைவு சின்னங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கான ஒரு எக்ஸிபிஷன் தான் இது. கௌதம புத்தாவோட நினைவு சின்னங்கள்லாம் பாதுகாத்து ஒரு எக்ஸிபிஷனாக வச்சுருக்காங்க. இதை எப்போ இனாக்ரேட் பண்ணி வச்சுருக்காங்கன்னா Jan 3, 2026. இதுக்கான டைட்டில் என்னென்னா தி லைட் அண்ட் த லோட்டஸ் ரிலிக்ஸ் ஆஃப் தி அவேக்கண்ட் ஒன் அப்படின்ட்டு. எந்த இடத்துலனா நியூ டெல்லியில் இருக்கக்கூடிய ராய் பித்தோரா கல்ச்சுரல் காம்ப்ளெக்ஸ். புத்திசம்மை பற்றின ஒரு பேசிக் ஸ்டடியில் ஆர்கியாலஜிக்கல் ஸ்டடியில் 1898 இந்த பிப்ராவா ரிலிக்ஸ்ன்றதை கண்டுபிடிச்சாங்க. அது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டானது. இந்த பிப்ராவா சைட்டுன்றது அந்த காலத்தில் கபிலவஸ்து அப்படின்னு சொல்லப்பட்ட இடம். அது என்னென்னா பகவான் புத்தா அவர் இந்த துறவு பூண்டு போகிறதுக்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் அந்த இடத்துல தான் வாழ்ந்ததாக சொல்லப்படுறாங்க. உத்தரப்பிரதேஷில் இருக்குது, சித்தார்த் நகர். அடுத்தது யூரோசோன். இந்த யூரோசோனுன்றது என்னென்னா யூரோப்பியன் யூனியன் மெம்பர் ஸ்டேட்லாம் யூரோவை காமன் கரன்சியாக அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க எல்லா மெம்பர் ஸ்டேட்டையுமே சேர்த்து தான் அந்த யூரோசோன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இது January 1, 1999 உருவாக்குனாங்க. அப்போ 11 கண்ட்ரீஸை இந்த யூரோசோன் கீழே கொண்டு வந்தாங்க. இப்போ ரீசெண்டாக அந்த யூரோவை காமன் கரன்சியாக அடாப்ட் பண்ணிக்கிட்ட நாடு என்னென்னா பல்கேரியா 21st மெம்பராக ஆகியிருக்காங்க. இவங்க கடந்த ஒரு 20 வருஷமாகவே யூரோப்பியன் யூனியனில் இருந்தாலுமே இப்போ தான் அடாப்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இவங்க இவ்வளோ நாள் என்ன கரன்சி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா லெவ் கரன்சி LEV. அடுத்தது ஆப்ரேஷன் மிலாப். இந்த ஆப்ரேஷன் மிலாப்ன்றது டெல்லி போலீஸ் கேரி அவுட் பண்ண ஒரு ஆப்ரேஷன். இது என்னென்னா காணாமல் போன பர்சன்ஸ் எல்லாம் அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் லெவலோட அந்த டிஸ்ட்ரிக்டோட ஹெல்ப்போட கிட்டத்தட்ட 1303 இந்த மாதிரி தொலைந்த நபர்களை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதில் 434 குழந்தைகளும் இருக்கிறாங்க. அதுதான் ஆப்ரேஷன் மிலாப். அடுத்தது இபில் சிஸ்டம். இபில் சிஸ்டம்ன்றது ஒரு இன்டகிரேட்டட் இபில் சிஸ்டமை நம்ம யூனியன் கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இது எதுக்குன்னா முக்கியமாக ஃபர்டிலைசருக்கான சப்சிடிஸ்னால் மானியம்லாம் வழங்குறாங்க இல்லையா, அது கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி வரைக்கும் டிஜிட்டலாக வழங்கலான்றது தான் இந்த இபில் சிஸ்டம், இன்டகிரேட்டட் இபில் சிஸ்டம். எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும்னு பார்த்தோன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபர்டிலைசர்ஸ். இபில் சிஸ்டம்னா பொதுவாக எண்ட் டு எண்ட் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். எதுக்குன்னா சப்மிஷன் ப்ராசஸ் பண்ணுறது, அதை ட்ராக் பண்ணுறது, அந்த ஃபர்டிலைசர் சப்சிடி பில்க்கு பேமெண்ட் பண்ணுறது. முன்னாடி இதை மேனுவலாக எழுதி கொடுக்கணும், இல்லைனா பேப்பர் பேஸ்டு ஒரு ஒர்க் ஃப்ளோ தான் இருந்துட்டு இருந்தது. இப்போ அதை டிஜிட்டலாக மாற்றிருக்கிறாங்க. அடுத்தது 2 மேஜர் ஹைவே ப்ராஜெக்டை யூனியன் கேபினெட் அப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. ஒன்று மகாராஷ்டிராவில், இன்னொன்று ஒடிஷாவில். மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய 6 லேன் நாசிக் சோலாப்பூர் காரிடர் அதையும்
அடுத்தது NH 326, இது ஒடிஷாவில் இருக்குது. மோகனா டு கோரப்புட் செக்ஷன், இது அந்த ரோடை வைடன் பண்ணுறதுக்கும் இப்போ அப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. இது எல்லாமே PM கத்தி சக்தி நேஷனல் மாஸ்டர் பிளான் கீழே வரும். யூனியன் கேபினெட்டோட கேபினெட் கமிட்டி ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ் அவங்க தான் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த PM கத்தி சக்தி நேஷனல் மாஸ்டர் பிளான் ஃப்ரேம் ஒர்க் இது வந்து அக்டோபர் 2021 வந்து கொண்டு வந்தாங்க. இது முக்கியமான ரீசன் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரெல்லாம் டெவலப் பண்ணணும் இந்தியாவில் அப்படின்றது தான். அடுத்தது ஏர் ஆஃபீஸர் கமாண்டிங் இன் சீஃபாக ஏர் மார்ஷல் தேஜிந்தர் சிங் அவர் வந்து பதவி ஏற்றிருக்கிறாரு. எந்த இடத்துலன்னு பார்த்தோன்னா சவுத் வெஸ்டர்ன் ஏர் கமாண்ட் Jan 1 வந்து பதவி ஏற்றிருக்கிறார். இன்னொருத்தவர் ஏர் மார்ஷல் நாகேஷ் கபூர், இவர் வந்து வைஸ் சீஃப் ஆஃப் ஏர் ஸ்டாஃப் ஆஃப் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இந்த பதவியை ஏற்றிருக்கிறார். இதுக்கு முன்னாடி இந்த பொசிஷனில் இருந்தவங்க ஏர் மார்ஷல் நாம்தேஷ்வர் திவாரி, இவர் வந்து கடந்த 40 வருஷமாக சர்வீஸில் இருந்திருக்கிறார். அடுத்தது நியூஸ் பிட்ஸ் பார்ப்போம். இந்தியா ரெக்கார்டட் 166 டைகர் டெத் 2025. 2024 126 டைகர் இறந்துருந்துச்சு. ஸோ இந்த தடவை 166. இந்த டேட்டாவை ரிலீஸ் பண்ணது வந்து நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி. இந்த நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டின்றதை 2006 கொண்டு வந்தாங்க. மொத்த வேர்ல்டுலேயே டைகர் பாப்புலேஷனில் பார்க்கும்போது இந்தியாவில் 75% இருக்குது. இந்த நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டின்றது வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் கீழே வரும். இந்த வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ன்றது எதுக்கெல்லாம் எக்ஸாம்பிளாக சொல்லலாம்னா ஒரு DPSPயை ஃபாலோ பண்ணி இருக்குது. அதே மாதிரி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் ஒரு பாயிண்ட்டை ஃபாலோ பண்ணி இருக்குது. இந்த ஆக்டை கொண்டு வந்த வருஷம் 1972. இந்த சென்சஸை வந்து 4 வருஷத்துக்கு ஒரு தடவை எடுப்பாங்க. மத்திய பிரதேஷை தான் டைகர் ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த மத்திய பிரதேஷ்லேயே 55 டைகர் வந்து இந்த வருஷம் இறந்துருக்கு. அடுத்தது காமியா கார்த்திகேயன், இவங்க வந்து ஒரு 17 year old மும்பையை சேர்ந்தவங்க. இவங்க தான் ஃபர்ஸ்ட் இந்தியன் விமன் அண்ட் த யங்கஸ்ட் ஒன் டு ரீச் சவுத் போல். இவங்க ஆல்ரெடி 7 summit சேலஞ்செலாம் அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது சாவித்ரிபாய் பூலே, இவங்களோட ஜெயந்தி. இவங்க 1831 Jan 3 பிறந்தாங்க. எந்த இடத்துலன்னு பார்த்தோன்னா மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய சத்தாரான்ற டிஸ்ட்ரிக்டில். ஸோ தெலுங்கானாவில் Jan 3 சாவித்ரிபாய் பூலே ஜெயந்தி அப்படின்ட்டு கொண்டாடிட்டு வராங்க. இவங்க 1848 விமென்ஸ்க்குன்ட்டு கேர்ள்ஸ் ஸ்கூல்னு ஒன்று தனியாக கொண்டு வந்தவங்க இவங்க தான். இவங்களும் ஜோதிராவ் பூலே இவங்க ஹஸ்பண்டும். அப்புறம் இவங்க வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் ஃபீமேல் டீச்சர். அடுத்தது வீரபாண்டிய கட்டபொம்மன், இவரோட பர்த் ஆனிவர்சரியும் Jan 3 1760 இவர் பிறந்தார். பாஞ்சாலங்குறிச்சி தமிழ்நாடில். இவர் வந்து ஒரு சிறந்த ஃப்ரீடம் ஃபைட்டர். இவரை பற்றி ஒரு சில டேட்டாஸ் பார்க்கணுன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் 1760 பிறந்தார். இவரோட அப்பா பேர் வந்து ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மன். இவரோட ஒய்ஃப் நேம் வந்து ஜக்கம்மாள். தம்பி 2 பேர் இருப்பாங்க, ஊமதுரை செவத்தையா. இந்த ஊமதுரையோட இன்னொரு பேர் குமாரசுவாமி. இவர் பவருக்கு வந்தது வந்து 1790 தான். அவரோட 30 வயசில் தான் பவருக்கே வந்திருப்பார். அதுக்கப்புறமா இவர் வந்து ஆங்கிலேயர் எதிர்த்து நான் வந்து எந்த ஒரு வரியும் கட்ட மாட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு அவர் லைஃப் போயிருக்கும். கடைசியாக அக்டோபர் 16 1799 கயத்தார் திருநெல்வேலியில் தூக்கிலிடப்பட்டிருப்பார். அடுத்தது வீரமங்கை வேலுநாச்சியாரோட பிறந்த நாளும் Jan 3 1730. அவர் 1760, இவங்க 1730. எந்த இடத்துல பிறந்தாங்கன்னா ராமநாதபுரம் தமிழ்நாடு. இந்தியாவிலேயே முதலாக ஆங்கிலேயர் எதிர்த்து போராடின ஒரு ராணினா இவங்க தான். இவங்கள வீரமங்கைன்னு சொல்லுவாங்க. அண்ட் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், வீரபாண்டிய கட்டபொம்மனோட எத்தனாவது பர்த்டேன்னு பார்த்தோன்னா 236th பர்த்டே. வீரமங்கை வேலுநாச்சியாரோட 296th பர்த் ஆனிவர்சரி. இவங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ்னு பார்த்தோன்னா இங்கிலீஷ் தெரியும், தமிழ் தெரியும், ஃப்ரெஞ்சு தெரியும், உருது தெரியும். இவங்களோட பொண்ணு பேர் வெள்ளச்சி நாச்சியார். ராமநாதபுரத்தாண்ட செல்லமுத்து சேதுபதியோட பொண்ணு இவங்க. தன்னோட ஒரே பொண்ணுக்கு இவர் நிறையா ஸ்கில்ஸ்லாம் சொல்லி கொடுத்துருப்பாரு. ஹார்ஸ் ரைடிங்காக இருக்கட்டும், வளரியாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறையா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சிவகங்கை ஆட்சி செஞ்ச முத்துவடுகநாதரை 16 வயசுலேயே திருமணம் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா 1772 அவங்க கணவரை வந்து ஆங்கிலேய அரசு நயவஞ்சகமாக கொண்டு இருப்பாங்க. அதுக்கு பழி வாங்கிறதுக்காக 8 வருஷம் திண்டுக்கல்லில் பயிற்சி செஞ்சு ஒரு படையை திரட்டி 1780 சிவகங்கையை மீட்டு இருப்பாங்க. முக்கியமாக அவங்க கணவர் கொல்லப்பட்ட இடமான காளையர் கோவிலை மீட்டுட்டு அப்புறமா தான் சிவகங்கைக்கு போயிருப்பாங்க. ஸோ தேங்க்யூ. இந்த மாதிரி நிறையா கண்டென்ட்ஸ்க்கு மறக்காமல் லேர்னிங் கார்னரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க.